முதல்ல ஏவிஎம் எடுத்த ஒரு பெரிய பட்ஜெட் படம் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். பெரிய பட்ஜெட் படம்னா பக்த பிரகலாதா. அதுக்கு நிறைய பெரிய பெரிய செட்டுகள், எல்லாமே செட்டும் ரிச் செட்டு. எவ்வளவு தெரிஞ்சுக்கலாமா அந்த டைம்ல பிளான் பண்ண ஒரு பட்ஜெட்? அந்த சமயத்துல பண்ணது எனக்கு அது நினைவில் இல்ல. சரி. ஆனா அது பிரம்மாண்டமான செலவு செய்து எடுத்த படம். அது எடுக்க போகும்போதே எங்க அப்பாவுக்கு அது 3 லாங்குவேஜில் எடுக்கணும். ஆனா அது ஸ்ட்ரெயிட் டேக்கிங் தெலுங்கு தான். தெலுங்கு ரிலீஸ் சக்சஸ்ஃபுல் ஆச்சுன்னா அப்புறம் தமிழும் ஹிந்தியும் எடுக்கலாம் அப்படின்ட்டு தான் பிளான் பண்ணி எடுத்தாரு. அந்த படம் பெரிய ஹிட் ஆச்சு தெலுங்குல. அப்ப தெலுங்கு படத்தை நாங்க போட்டு காமிச்சோம் ரைட்டர்ஸ், ஆரூர் தாஸ், அப்புறம் வேற சில ரைட்டருங்க. அவங்க சொன்னாங்க, சார் நீங்க இதை திருப்பி எடுக்கணும்னா இந்த மாதிரி ரங்காராவ், அஞ்சலி தேவி எல்லாம் என்ன பிரம்மாண்டமா ஆக்ட் பண்ணியிருக்காங்க. அந்த குழந்தையும் அவ்வளோ அழகா ஆக்ட் பண்ணிருக்கு, பிரகலாதாவா ஆக்ட் பண்ணது. ஒரு பத்திரிகை நிருபரோட பொண்ணு அது. அப்படியா? பேசும் படம்னு ஒரு பத்திரிகை. அந்த பத்திரிகையில அவர் ஒரு உதவி ஆசிரியரா ஒர்க் பண்ணாரு. ஏதோ ஒரு ரிவ்யூக்கு படம் ப்ரீவியூ பார்க்கறதுக்காக போகும்போது அந்த குழந்தைய கூட்டிட்டு வந்தாரு. அதை பார்த்து அசிஸ்டன்ட் டைரக்டர் நாகேஸ்வர் ராவ்னு, தெலுங்கு அசிஸ்டன்ட் டைரக்டர், சார் இந்த குழந்தை நம்ம கதைக்கு அற்புதமா இருக்குது, அது பொன் குழந்தையா இருக்குது, நமக்கு பையன் நாள்ல வேணும் பிரகலாதாவுக்கு, என்ன பண்றது அப்படின்னோட இன்னொரு அசிஸ்டன்ட் டைரக்டர், சார் அது முடி எடுத்துருவோம் சார், எடுத்துட்டு டோப்பா போட்டுடுவோம் அப்படின்னாரு. உடனே அந்த குழந்தை அழ ஆரம்பிச்சிட்டு, ஐயோ நான் அதெல்லாம் முடியாது அப்படின்னு அது ஒன்று அழுகுது. அந்த மாதிரி ஒரு ரோல்ல தான் அந்த குழந்தை பண்ணுச்சு. இப்ப அந்த படத்தை பார்த்து ஆரூர்தாஸ், சார் டப் பண்ணுவோம், நீங்க டப்பிங் பண்ணு, நான் உங்களுக்கு பர்ஃபெக்டா லிப்சிங் பண்ணி நான் பண்ணி கொடுக்குறேன், இதை தமிழ்ல அப்படியே தெலுங்கு டப் பண்ணி ரிலீஸ் பண்ணுவோம் அப்படின்னாரு. ஸோ அது காமெடி போர்ஷன் நாங்கள் டிஎஸ் பாலையாவையும் ஏ கருணாநிதினு ஒரு காமெடியன் அந்த காலத்துல, அவங்க 2 பேரையும் வச்சு காமெடி மாத்திரம் தனியா எடுத்து அதே செட் அப்படியே வச்சிருந்தார் ஃபாதர். இந்த செட்டெல்லாம் கலைக்கவே இல்லை.